இங்க சிவன் அபிராமேஸ்வரராகவும் பார்வதி அம்மையார் முத்தாம்பிகை அம்மையாகவும் காட்சியளிக்கிறாங்க. இங்க சிவனுக்கும் பார்வதிக்கும் தனித்தனி ஆலயங்கள் கட்டப்பட்டு இருக்கு. சிவன் கோயிலுக்கு ஆப்போசிட் நேர் எதிரா முத்தாம்பிகை அம்மன் ஆலயம் இருக்கு. இந்த காணொலியில பின்னாடி நம்ம அதை பார்ப்போம். இந்த ஆலயம் தேவாரம் பாடப்பெற்ற நடுநாட்டு தலங்கள்ல 21வது ஆலயம். நடுநாடு என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த காலத்தில் புதுவை, விழுப்புரம், திண்டிவனம் இந்த பகுதிகளையே நடுநாட்டு தலம் என அழைத்தாங்க. தேவாரம் பாடல் பெற்ற 276 சிவத்தலங்களில் இத்தலம் 236வது தலமாக திகழ்கிறது. மேலும் அருணகிரிநாதர் பார்த்தீங்கன்னா, இந்த தலத்தில் இருக்க முருகனை போற்றி பாடலும் ஒரு பாடியுள்ளார். கோபுர வாயிலை கடந்து இப்போ நீங்கள் பார்க்கறது சுதையலான பெரிய நந்தி. இதுக்கப்புறம் கல்லாலான ஒரு சிறிய நந்தியும் உங்களால் பார்க்க முடியும் உங்கள் பார்வைக்கு. கோயில் அமைக்கப்பட்ட போது இந்த சிறிய நந்தியே இருந்தது. பிற்காலத்தில் இந்த சுதையாலான பெரிய நந்தியை வச்சிருக்காங்க. துவாரபாலகர்களை கடந்து போன உங்களால் அபிராமேஸ்வரராக வீற்றிருக்கும் லிங்க வடிவில் இருக்கும் சிவனை